தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்னன்னா, அந்த கொண்டக்கடலையை வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம். அது எப்படின்னு வந்து பாருங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்க. நம்ம இவ்வளவுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம கொண்டக்கடலை எடுத்துருக்கோம். நைட்டே ஊற வச்சுக்கணும். ஒரு மினிமம் 6 to 8 ஹவர் ஊறணும். அப்போதான் உங்களுக்கு வடைக்கு நல்லா இருக்கும். அதன் பிறகு நான் எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வெங்காயம், ஒரு 6 பல்லு பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, மல்லித்தழை. இப்போ நமக்கு இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டிக்கலாம். அது என்னங்க பருப்பு வடை கொண்டக்கடலை. இப்போ நம்ம இந்த மிக்சியில் நான் சொன்ன மாதிரியே இப்படி 2 சுத்து, அப்படி 2 சுத்து. ஓகே, இப்போ கொண்டு வந்துட்டோம். இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, பாருங்க, ரொம்ப ஈஸி, ஒன்றும் பெரிய வேலை இல்லை. இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அரிசி மாவு ஒரு 2 to 3 டீஸ்பூன் 2 எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்ச பிறகு அதை உங்களுக்கு பிடிச்சி பாருங்கள். அந்த ஒரு இது வரலன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, மானது. இதுக்கு உப்பு சேர்க்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். அதை நீங்கள் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்து அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாய், கருவேப்பிலையை நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். அதை மூலமாக கிள்ளி போட்டுக்கிறோம். அப்படி சின்ன சின்னதாக இது பண்ணும்போது நல்லா மனமாக வரும். நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். மல்லித்தழையை எனக்கு வெட்ட முடியும், நான் வெட்டிடுறேன். வெட்ட முடியாதவங்க கத்திரிக்கோல் எடுத்து வச்சுக்கணும். சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நம்ம வெட்டி வச்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா. இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிறோம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, தண்ணி தேவையில்லை. இதில் இருக்கிறதே நல்லாயிருக்கும். நீங்கள் நம்ம தேவையில்லை தண்ணி. நல்லா பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம இதை பிடிச்சி பார்க்கலாம், வடைக்கு சரியாக வருமா அப்படின்னு நம்ம இப்படியே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸோ நமக்கு நான் போட்ட 2-3 ஸ்பூனு அரிசி மாவு பத்தவில்லை. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு சரியான பதத்தில் இல்லைன்னா தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த இது வரும். உங்களுக்கு மாவு பார்க்கும்போது தெரியும். இப்படி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது வச்சுக்கிட்டு எண்ணெய் சட்டியில் இப்படி எடுத்து போட வேண்டியதான். ஓகேங்களா. இப்போ சரியான பதத்தில் இருக்கு. இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5 to 10 நிமிஷம் இருக்கட்டும். அதன் பிறகு எண்ணெய் சட்டியில் பொரிச்சு எடுப்போம். நம்ம வடைக்கு தேவையான இந்த மாவை இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ வடையை சுட்டு எடுக்கிறதுக்கான எண்ணெயும் வானல்ல ஊற்றிட்டோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதன் பிறகு தட்டி போடுவோம். எண்ணெய் இன்னும் சூடாகலை.
இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம இப்படி உருட்டி வச்சிருக்க உருண்டையை கையில் லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு நம்ம இப்படி அழுத்தி எடுத்துக்கலாம். நம்ம மீடியமான தீயில வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வேகணும். குழந்தைங்க சாப்பிடலனால் நீங்க டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு வடை ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படி வடை குத்துற கம்பி இருக்கும், எல்லார் வீட்லயும் மேக்சிமம் இருக்கும். அதை யூஸ் பண்ணி திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க, நமக்கு வடை வெந்துருச்சு. இந்த வடையை நீங்க ஸ்கூல் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக கூட கொடுத்து விடலாம். எப்படின்னா, உங்களுக்கு லெமன் சாதம், தயிர் சாதம் கொடுத்து விடுவோம்ல, நம்ம வாரத்தில் 2 நாள் எப்படியும் எல்லா பேரண்ட்ஸுமே அதான் பண்ணுவோம். எப்படின்னா அதான் நமக்கு ஈஸியானது. அப்போ நமக்கு வெறும் சாதத்தில் எந்த ஹெல்த்தும் இல்லை. அப்போ நம்ம சும்மா ஒரு கையளவு ஊற வச்சு அதை இது மூலம் வடையாக மேக் பண்ணி ஒரு 2 வடையை வச்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு அது ஊட்டச்சத்தாக இருக்கும். வடை இப்போ வெந்துருச்சு. நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஏன் கருவேப்பிலை போட்டோம்னா கருவேப்பிலை கொஞ்சம் வாசமாக இருக்கும் வடை பார்க்குறதுக்கு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நமக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நன்றி உறவுகளே. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குங்க. நன்றி, வணக்கம்.